இன்றைய வேத வசனம் சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, கணவனை இழந்த ஒரு விதவை சகோதரி தன்னுடைய 3 பிள்ளைகளை வளர்த்து வந்தாள். அவளோ வாடகை வீட்டில் குடியிருந்து பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டாள். தன்னுடைய 3 பிள்ளைகளையும் படிக்க வைப்பதற்கு எந்தவொரு வசதியும் இல்லை, உறவினர்களும் கண்டு கொள்ளவில்லை, கை கொடுத்து உதவவும் யாருமில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு துணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தாள். வேலைக்கு சேர்ந்த ஒரு சில மாதங்களில் தன்னுடைய கணவன் வாங்கின 50,000 கடனை திரும்ப பெறும்படி கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். ஆனால் இந்த சகோதரி வாங்குகிற சம்பளம் குடும்ப தேவைகளுக்கும் பிள்ளைகளின் படிப்பு செலவிற்குமே போதுமானதாய் இருந்தபடியால் கால அவகாசம் கேட்டாள். தெரிந்தவர்களிடமும் உறவினர்களிடமும் உதவிக்கு அணுகிய போது ஒருவரும் உதவ முன்வரவில்லை. கால அவகாசமும் முடிந்தது. கடன் கொடுத்தவர்களோ தொழிற்சாலைக்கு வந்து நெருக்கடி கொடுத்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் வெட்கப்பட்டு அமர்ந்திருந்த நேரத்தில் இயேசுவிடம் போகிறவர்கள் நிச்சயம் அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியம் நிறைவேறுகிறதே என்று அறிந்த அந்த சகோதரி வேலை முடித்தவுடன் ஆலயத்திற்கு போய் அழுது வேண்டினாள். மறுநாள் வேலைக்கு சென்றபோது கூட வேலை பார்க்கும் மற்ற எல்லா சகோதரிகளும் தங்களால் முடிந்த பணத்தை சேகரித்து கொடுத்தார்கள். அதை வைத்து கடனை அடைத்து இயேசுவை மகிமைப்படுத்தினாள். ஆபத்து காலத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட அந்த சகோதரிக்கு கர்த்தர் உதவினார். நீங்களும் இன்றைக்கு எந்தவொரு துன்பமான வேளையில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயம் உதவி செய்வார், நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள்.